உடனே அவர் கண்களை மூடி தேவனுடைய இரவு வேளை ஜெபத்தை முழங்கால் படியிடுவோமா? இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து 8 மாதங்கள் கடக்க வைத்து கடைசி நாள் வரைக்கும் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட அசைவாடின கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து இந்த இரவு வேளை ஜெபத்தை ஆசீர்வதித்து வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கபடியாக இந்த 8 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் வருகிற 9ஆம் மாதத்தில் நல்ல ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி தரும்படியாக மத்தியில் எதனா கஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? இயேசு நல்லவர், அவர் நல்லவர், என்றொன்றும் மாறாதவராய் இருக்கிறார் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சேர்ந்து பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சத்தத்தை உயர்த்தி இயேசு நல்லவர். சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு விசை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுவோமா? வியாதியில் விடுதலை, அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். கரங்களை தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும். கரங்களை தட்டி துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் ஒருவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். கரங்களை தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும்.
அவர் என்றென்றும். கரங்களை தட்டி பாடுவோமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உற்சாகமா தட்டி இந்த மாதத்தின் கடைசி வேலை வரைக்கும் நம்மளை நடத்தினதற்காக இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே, இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, மேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ள நல்லவர். என் இயேசு மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரி. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. நம் இயேசு நல்லவர், கைவிடா. அதிசயமானவர். சேர்ந்து வாயை திறந்து ஏனோ தானன் பாடாதீங்க, சத்தத்தை உயர்த்தி. ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லமை படைத்த தேவனை துதிக்க வந்திருக்க தேவ பிள்ளையே, சத்தத்தை உயர்த்தி. சமாதானம் நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், ஒரு போதும் ஒரு நாடு நம் இயேசு. கரங்களை தட்டி கண்ணீரை காண்கின்றார், நம் கதறலை கேட்கிறார். ஓஹோ, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கதறலை கேட்கிறார், நம் வேதனை அறிகிறார். இயேசு வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார் நமக்கு. கரங்களை தட்டி பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை தேசத்தை மிதிப்போம். நம் இயேசு ஒரு போது ஒரு நாளும். நம் இயேசு உண்மையாய் உணர்ந்தவர்களாய் போது கரங்களை தட்டி நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. ஓஹோ, நொறுங்குண்ட நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா
இந்த ராத்திரி வேளையில கூப்பிடு உண்மையா, உன் குறைவெல்லாம் நீக்குவா. இயேசு குறையெல்லாம். கரங்களை தட்டி ஒரு சேர்ந்து நான் துதிப்போம். தேசத்தை ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை தேசத்தை உம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, மூன்றாவது பாடலாக, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும். கரங்களை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தீந்திடு கைவிடா காத்திடு பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடு பரமனின் கரங்களை. ஜீவதேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் பாரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும். சேர்ந்து பாடுவோமா? மனதின் காரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடு பரமனின் கரங்களை. சேர்ந்து பாடுவோமா? கைவிடா காத்திடும் கரங்களை. உண்மை வழி நடந்திடு, உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. சத்தத்தை ஏற்றி பாடுவோமா? உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடு. இம்மட்டும் கருத்தாய் காத்த தேவன், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடு. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடு பரமனே. கரங்களை கைவிடா காத்திடு பரமனே.
உள்ளமதே பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திரு பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திரு பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கண்களை மூடுவோமா, எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வர போகிறோம். தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டுவோமா? அப்படி என்னோடு சேர்ந்து இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். தேவன் இந்த 9ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திற்கும் அடியனுக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, சகரியாவின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த சகரியா, மல்கியா, ஆகாய் இதெல்லாம் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்படி சொல்றேனே, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 1094 பக்கத்தில் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்போது அவர் செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எங்க கவனிங்க, இதுவரை நீ பலத்தினால போராடி இருப்ப. இங்க ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த 9ஆம் மாதத்தில் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மாதத்தில் தேவனுடைய ஆவியினாலே நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படியா? நீ இதுவரை பலத்தினால போராடி இருப்போம், நம்மளுடைய பராக்கிரமத்தினால. எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், சரீரம் எனக்கு தெரியும், டாக்டர் இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க, இதை சாப்பிட்டா இது நடக்கும், இந்த டேப்லெட் எடுத்தா எனக்கு இந்த காரியம் நடக்கும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே இந்த மாதத்தில் நம்மளுடைய காரியங்களை தேவன் கை கூட வர பண்ண போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. அப்போ இந்த மாதத்தில் நம்மளுக்கு என்ன தேவை? விடுதலை விட்டுருங்க, அது அவர் குத்துருவாரு. அவருடைய ஆவி நம்மளுக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரை நாம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் பலத்தினால எதிர்பார்த்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணத்தினால சாதிச்சிடலாம், சொந்தத்தினால சாதிச்சிடலாம், அதிகாரினால சாதிச்சிடலாம். ஆமென். நம்ம பேசின ஆட்களின் நிமித்தமாய் சாதிச்சிடலாம். சொந்த பலத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. ஆமென். உங்களுடைய பராக்கிரமத்தினால என்னால் இதை செய்ய முடியும், நான் இவ்வளவு செஞ்சவன் இதை செய்ய மாட்டேனா? ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லை, என் தேவனுடைய ஆவியினால இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதற்கு இந்த
ஆவியினாலே நம்ம ஆகும் சொல்ற காரியம் எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும்? முதல் காரியம், அதிலே 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எம்மாத்திரம் முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வரான், அதற்கு கவனிங்க. முக்கியமா தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல வாசம் பண்ண என்ன வேணும்? கிருபை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாவற்றையும் இந்த 9ஆம் மாதத்தில் சாதிக்க கிருபை வேணும். ஆமென். அந்த கிருபையை எப்படி இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? சப்டைட்டிலுக்குள்ள கடந்து வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சப்டைட்டிலுக்குள்ளாக 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்போது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று. நம்மளிடத்துல தேவன் வருவதற்கு, கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்போ கம்பீரித்து இந்த மாதத்துல பாடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் கம்பீரித்து பாடும்போது தான் அவர் உங்களிடத்தில் வருவார். அதன் நிமித்தம் நீங்கள் கிருபை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த இடத்துல தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2வது காரியம், எப்போது தேவனுடைய ஆவியினாலே நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னா, எடுத்து வாசிங்க 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முதலாவது கிருபை வேணும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள இங்க 2வது என்ன வேணும்னா, பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இறங்கினேன், தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். 2வது காரியம், உங்களுக்கு அவர் செவி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ஆவி நம்மளிடத்தில் இருக்கணும்னா கிருபை வேணும். 2வது தேவனுடைய ஆவி நம்மளிடத்தில் இருக்க தேவன் நம்மளுக்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த செவி கொடுக்க நாம என்ன பண்ணணும்? 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் நம்மளிடத்தில் செவி கொடுக்க நாம என்ன பண்ணணும் சொல்றேன். அந்நாளிலே இல்லம்மா, 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த 3 பங்கை நான் அக்கினிக்குட்பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன். நீங்க என்ன பண்ணணும்? தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க நீங்க என்ன பண்ணணும்னா, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள். அப்போ என் தேவ ஆவினாலே நீங்க எல்லாவற்றையும் சாதிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலே. எப்போ அவருடைய ஆவினாலே ஆகும்? முதல் காரியம், கிருபை வேணும். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வோம்? அவர் இடத்துல களி கூர்ந்து மகிழும் போது, துதித்து பாடும் போது. ஆமென். 2வது என்ன தேவை? அவர் நமக்கு செவி கொடுக்கணும். எப்ப செவி கொடுப்பார்? அவரை தொழுது கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கார். அதனாலே நாம என்ன பண்ணுவோம்? இந்த மாதத்துல அவருடைய ஆவினாலே எல்லாவற்றையும் சாதிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கைகளை வைத்து, அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்மை நம்பி நாங்கள் கடந்து போகிறோம். இந்த 9ஆம் மாதத்தில் உம்முடைய ஆவினாலே இதுவரை மாம்சத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்திருந்தாலோ, அன்று மற்றவர்களை நாங்கள் நம்பி இருந்தாலோ, அன்று உற்ற உறவினர்களை நாங்கள் நம்பி இருந்தாலும், சொந்த பந்தங்களை நாங்கள் நம்பி இருந்தாலும், இந்த நாளில் உம்மை மாத்திரம் நம்பி கடந்து போகிறோம். இந்த 9ஆம் மாதத்தில் உம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீராக. ஆசீர்வாதத்தை கைக்கூடி வர பண்ணுவீராக. சுகத்தை கைக்கூடி வர பண்ணுவீராக. பலத்தை கைக்கூடி வர பண்ணுவீராக. பணத்தேவைகளை கைக்கூடி வர பண்ணுவீராக. நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், தடைகள் எல்லாவற்றும் உடைத்தெறிந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கைக்கூடி வர பண்ணுவீராக சொல்லுங்க எல்லாரும்.
நல்ல வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி வருகிற வாரத்தில் பெரிதான அற்புதத்தினால நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நல்ல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொன்ன வார்த்தையை நாம திறன் கொண்டு கடைபிடித்து நடக்கும்போது இந்த மாதத்தில் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தேவன் நிரப்பும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கூட்டமாய் உம்மை தேடி வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதான பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும். நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும் சொல்லி இருக்கிறீர். அதை நாங்கள் கடைபிடித்து கடந்து போகிறோம், நம்பிக்கை வைத்து கடந்து போகிறோம், விசுவாசித்து கடந்து போகிறோம். வருகிற வாரத்திலிருந்து நாங்கள் பெரிதான சாட்சிகளோடு வந்து நிற்க நீ கிருபை பாராட்டுவீராக. வந்த சிறியோர் முதல் பெரியோர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் எல்லா வித தேவைகளை நீ சந்திப்பீராக. சுகத்தை கட்டளையிடுவீராக, பலத்தை கட்டளையிடுவீராக, பணத்தை வேலை சந்திப்பீராக, போக்கில் வருகிற பாதுகாத்து நடத்துவீராக. வருமான பெருக்கம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதான பெருக்கம் உண்டாகட்டும், பொருள் பெருகட்டும். ராஜா உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் விசேஷித்தமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மளை எப்போதும் கூட இருந்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கலந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. ஜெபி